கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் மரித்தவர், ஆனாலும் உயிர்த்தெழுந்தவர். அதை தான் இங்கே சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இனி அவருக்கு மரணம் கிடையாது. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 5-6 வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவருடைய கல்லறைக்கு சுகந்த வாசனைகளை கொண்டு சில ஸ்திரீகள், மரியாள், மகதலேனா மரியாள், சலோமே என்பவர்கள் போனார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் பயப்பட்டு நின்றார்கள். அங்கே ஒரு பெரிய கல் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது 2 பேர், அங்கே பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவர்கள்தான் அந்த ஸ்திரீகளை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கு அங்கே அவருடைய கல்லறையிலே அவருடைய சரீரம் இல்லை. அப்படி என்றால் அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு அவர் காட்சி அளித்தார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, கல்லறையிடத்திலே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 9 சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை படைத்தவர். காது, கண் எல்லாமே அவர்தான் படைத்தார். படைக்கிற அவருக்கு காது கேட்காதா, கண்ணு காணாதா என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயிரோடு உள்ளவர் மட்டுமல்ல, அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய செவிகள் நமக்கு திறந்திருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் அவருடைய காதுகளில் போய் ஏறுகிறது. நம்மோடு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருப்பதனால் நாம் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் இன்னும் தைரியம் அடைந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு இன்னும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாக எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.